ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா உதிராமல் ரொம்ப டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் எலும்புள்ள சிக்கனை எடுத்துக்கோங்க. எலும்போட சிக்கன் 65 சாப்பிட்றப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த சிக்கனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவில் அதிகம் புளிப்பில்லாத தயிரை சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்துட்டு தயிர் சிக்கனில் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்படி செய்கிறதுனால சிக்கன் சாஃப்டாக கிடைக்கும். 10 நிமிஷத்துக்கு பிறகு இதில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவில் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா சேர்க்குறப்பவே சேர்த்துக்கோங்க. நான் மசாலா சேர்க்குறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன், அதனால தான் கடைசியாக சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை திரும்பவும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவில் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சிக்கனை பொரிக்கிற டைமில் சேர்த்தா போதும். மசாலா சேர்க்குறப்பவே கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் சிக்கனில் மசாலா பிடிக்காது. அதனால் சிக்கனை ஃப்ரை பண்ணுறப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா போதும். இனி இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் பீஸை உள்ளே சேர்த்துக்கோங்க. சிக்கன் பீஸை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு இதை கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் 7-8 நிமிஷத்துலேயே சூப்பராக ஃப்ரை ஆகிடும். எண்ணெயோட சலசலப்பு அடங்கி சிக்கன் ஃப்ரை ஆகி வந்ததும் இதில் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து சிக்கனை கலந்து விட்டுட்டு சிக்கனை வெளியே எடுத்துடலாம். இப்போது நம்மளோட சூப்பரான சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியே ஹார்டாகவும் உள்ள ஜூஸியாகவும் இருக்கிற இந்த சூப்பரான சிக்கன் 65 நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.